வெல்கம் டு டாஃபைஸ் யூடியூப் சேனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாமினேஷன். நம்ம இன்ஸ்டிடியூட்ல வைகை டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அதோட டெஸ்ட் நம்பர் 40ஓட ரீசனிங் எக்ஸ்பிளனேஷன் பார்ட். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. மிக்சர் சீரிஸ் வந்திருக்கு. என்ன சீரிஸ் வந்திருக்கு? மிக்சர் சீரிஸ் வந்திருக்கு. இந்த மிக்சர் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், ஒன்னு நம்பரை பார்ப்பேன், இல்லாட்டி லெட்டர் பார்ப்பேன். இங்க நம்பர் பார்க்கறேன், லெட்டரை பார்க்கறேன். ஆப்ஷன் ஏ பி சி டி எல்லாத்துலயுமே என்ன இருக்கு? ஜிஹெச் ஜிஹெச்னு ரிப்பீட்டடா இருக்கு. அப்ப நான் ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணிடலாம், நம்பரை பார்த்தா ஆன்சரை போட்டுடலாம். ஓகேவா? 2க்கும் 12க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 10 டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் 12 to 30க்கு 18 டிஃபரன்ஸ் இருக்கு. சரி, ஓகே. அடுத்து டேஷ் போயிட்டேன். இவங்களுக்கு ஒரு பேட்டர்னே கிடைக்கலையே, 10 18 இருக்கு. அடுத்து பாருங்க, 10க்கு 18க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்? +8 ஆகுதா? சோ அடுத்து 18 + 8 பண்ணா என்ன கிடைப்பாங்க? 26. அப்ப 30 + 26 பண்ணா என்ன கிடைக்கும்? 56. G 56 and H ன்றது கரெக்டான ஆன்சர். இத கிராஸ் செக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? அடுத்து 26 + 8 பண்ணா என்ன கிடைப்பாங்க? 34 பிளஸ் என்ன பண்ணணும், நானு ஆல்ரெடி 56. 56 பண்ணா என்ன கிடைப்பாங்க? 90. சோ கிராஸ் செக் பண்ணா ஆன்சர் கரெக்டா வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஃபிகர் அனலாகி. இந்த ஃபிகர் அனலாகி அதே மாதிரி தான், நானு ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை பார்க்கணும். இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இவர் வந்து ஒரு எலிமெண்ட். ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் அவுட்டர் எலிமெண்ட். இப்போ இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தவங்க வச்சு மட்டும் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம் ஈஸியா. எப்படின்னு பார்க்கலாம். இப்ப இவங்க ரெண்டு பேரும் இங்க பாருங்களேன், இந்த ரெண்டு எலிமெண்ட் என்ன ஆகிருக்கீங்க, இந்த ரெண்டு ஷேப்ஸும் என்ன ஆயிருக்கு? இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் இன்டர்சேஞ்ச் ஆனா என்ன கிடைப்பாங்க எனக்கு? இங்க ஸ்டார் மாதிரியும் இங்க இந்த ஷேப்பும் கிடைக்கும். அப்படி இருக்காங்க யார்? ஆப்ஷன் ஏவும் பியும் இருக்காங்க. அப்ப ஆப்ஷன் சிடி வரப்போறது கிடையாது. ஓகே, இப்போ ஆப்ஷன் பி ஏ1 எப்படி டிசைட் பண்ணலாம்? இவரு 90 டிகிரி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிறார். அதே மாதிரி ஒரு 90 டிகிரி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆனார்னா எனக்கு ஷேட் எங்க பண்ணிருக்கோம்? மேல பண்ணிருக்குமா இல்ல கீழே பண்ணிருக்குமா? மேல தானே பண்ணிருக்கோம். சோ ஆப்ஷன் ஏ தான் ரைட்டான ஆன்சர். ரைட்டா? ஓகே, ப்ராப்ளம் பேஸ்ட் டயக்ராம். எனக்கு தனியா இந்த மாதிரி டினோட்லாம் பண்ணாம கொடுக்குறப்பதான்ப்பா கஷ்டம். இந்த மாதிரி டினோட்லாம் பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப சிம்பிள் தானே, பாருங்களேன். ரெக்டாங்கிள் denotes to trousers and circle denotes to shirts, triangle denotes to dresses னு கொடுத்தான். எனக்கு என்ன क्वेश्चन கேக்குறான்? how many dresses are trousers? எத்தனை உடைகள் கார் சட்டைகளாக உள்ளன அப்படின்ற மாதிரி கேக்குறான். எனக்கு வந்துட்டு இந்த நோ கண்டிஷன்ல எதுவுமே கொடுக்கல. அப்ப அண்டு தான், ரெண்டு பேரும் கம்பைண்டா எவ்வளவு இருக்காங்கன்னு பார்க்க போறோம். ஓகேவா? எனக்கு trousers இருக்கவங்க யாரு? இந்த ரெக்டாங்கிள். அடுத்து dresses இருக்கவங்க இந்த ட்ரையாங்கிள். இவங்க ரெண்டு பேரும் இன்டர்செக்ட் ஆகுற இடம் தான் எனக்கு வேணும். என்ன ஆகுது? 3யும் 4ம் இருக்காங்க. அப்ப 3 + 4 என்னப்பா ஆன்சர் கிடைக்கும்? ஆப்ஷன் பி 7 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஓகே, இது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? தேர் ஆர் 6 டாய்ஸ். ஒரு 6 பொம்மை இருக்கான். அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்களா, கீழ இருந்து மேல அடிக்கிட்டு போயிருக்காங்க. அதுல லோவர் மோஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க? நம்பர் 1 சொல்லிட்டாங்க. அப்ப எப்படி இருக்கலாம்? 1 2 3 4 அண்ட் லாஸ்ட் ஒன் என்னவா இருப்பாங்க? 6 இருப்பாங்க. எனக்கு அடுத்து இந்த கலர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா? क्वेश्चन எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? பர்பிள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பர்பிள் டாய் இஸ் அட் தி ஈவன் பொசிஷன் பட் நாட் அட் தி டாப். பர்பிள் டாய் எங்க இருக்காங்களா? ஈவன் பொசிஷன்ல இருக்காங்க, ஆனா வந்து மேல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப மேல இல்லனா மிச்சம் இருக்க ரெண்டு ஈவன் பிளேஸ் யாரு? 4 இருக்காங்க and 2 இருக்காங்க. இங்க ரெண்டு இடத்துல எனக்கு பாசிபிலிட்டி இருக்கு. யாருக்கு? பர்பிள்க்கு 4லயும் 2லயும் என்ன இருக்கு? பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, அடுத்து ரெட் டாய் இஸ் நாட் adjacent to white or yellow tie. ஒயிட்டுக்கும் சரி அண்ட் எல்லோ டாய்க்கும் சரி, ரெண்டுத்துக்குமே நாட் adjacent யாரு? ரெட் டாய். இவங்க ரெண்டு பேர் பக்கத்துலயும் கண்டிப்பா வர மாட்டாங்க. சரி, ஓகே. அடுத்து there are 2 ties between pink and white அப்படி சொல்லிட்டாங்க. there are 2 ties between pink and white and where pink tie is above the white one. மேல பிங்க் இருக்கு, கீழே ஒயிட் இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல யார் இருக்கா? ரெண்டு டாய்ஸ் இருக்கு அப்படி சொல்லிட்டாங்க. இது எப்படி போட்டுக்கலாம்? பிங்க் ரெண்டு பேர் நடுவுல இருக்காங்க அண்ட் ஒயிட் டாய்ஸ் இருக்காங்க. சரி, அடுத்து ஒயிட் டாய் இஸ் நாட் அட் தி பாட்டம் மோஸ்ட் பொசிஷன். ஒயிட் டாய் இந்த 1ல கிடையவே கிடையாது சொல்லிட்டாம்பா. அப்ப வேற எங்க போடலாம்? இங்க போட்டாதான் நடுவுல ரெண்டு பேர் வந்து மேல பிங்க் வர முடியும். போடலாமா? அப்ப செகண்ட் பொசிஷன்ல யார் இருக்கா? ஒயிட். இங்க யார் கிடைப்பா? பிங்க். ஓகே, அடுத்து மேல ஒண்ணு பாத்துருந்தோம் இல்லையா? என்ன பாத்துருந்தோம்? எல்லோ இருக்காங்க, ஒயிட் இருக்காங்க அண்ட் ரெட் இருக்காங்க. சரியா? எனக்கு ஒயிட் பக்கத்துல யார் வரக்கூடாது? ரெட் வரவே கூடாது. அப்ப என்ன பண்ணுவேன் நான்? இங்க ரெட்ட போட்டுருவேன். இங்க யார் வருவா? எல்லோ. ரைட்டா? அப்ப மிச்சம் யார் இருக்கா? எனக்கு மிச்சம் யார் இருக்கா? என்ன क्वेश्चन கேக்குறாங்க? பிங்க் டாயோட பொசிஷன் கேக்குறாங்க. நான் அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனை டிஃபைன்லாம் பண்ணவே தேவையில்லை. அடுத்து என்ன கேட்டாங்க? எனக்கு பிங்க் டாயோட பொசிஷன் தான் கேக்குறாங்க.
நம்ம செகண்ட் லைன்ல என்ன பண்ணிட்டோம் பிங்க் டை எங்க வருவாங்கன்றத டிசைட் பண்ணிட்டோமா பிங்க் டையோட பொசிஷன் என்னப்பா 6th ஓகேவா ரைட் இது ஃபிகரல் சீரிஸ் ஓகே ஃபிகரல் சீரிஸ் தான் இதுக்கு முன்னாடி நான் ஃபிகர் அனலாகில சொன்னதான் இப்பயும் சொல்றேன் சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் அதாவது ஒரு சின்ன சின்ன மூவ்மெண்ட் மட்டும் பாக்குறப்ப நம்மளுக்கு சிம்பிளாவே இருக்கும் ஓகேவா சோ இத எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துக்கோங்க இது ஒரு யூ ஷேப் மாதிரி இருக்கா இதை எடுத்துக்கோமா சரி இதுல பாருங்க இந்த லாஸ்ட் பொசிஷன்ல இருக்கவங்க இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு மாறாரு ஃபார் an எக்ஸாம்பிள் இது ஃபர்ஸ்ட் இது 6th னு வெச்சுப்போம் ஓகேவா இது ஃபர்ஸ்ட் பொசிஷன் 6th பொசிஷன் வெச்சுப்போம் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கவர் 6th க்கு போறாரு இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆயிட்டே வராரு ஓகே அப்ப இந்த மைனஸ்ல இருக்கவர் இங்க ஃப்ரண்ட்ல வராரு அப்ப இதான் பேட்டர்ன் கிராக் ஆயிடுச்சு ஓகே அடுத்து இந்த ட்ரையாங்கிள் என்ன ஆவாங்க ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வருவாங்க அடுத்து இந்த ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க இப்போ எனக்கு யார் வரணும் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இந்த டார்க் ஷேட் பண்ண சர்க்கிள் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வரும் அந்த மாதிரி இருக்க ஆப்ஷன்ஸ் யாருப்பா 1 2 3 ஓகேவா சரி இப்போ இவங்களை எப்படி டிசைட் பண்ணுவேன் நான் எனக்கு கரெக்டான யார் வரணும் இவங்க சர்க்கிள் ஓகேவா அந்த சர்க்கிள்ல ஷேட் பண்ணவங்க ஸ்கொயர் அண்ட் ட்ரையாங்கிள் வரணும் சர்க்கிள்ல ஷேட் பண்ணவங்க ஸ்கொயர் ட்ரையாங்கிள் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் சரியா ஓகே சரி கிளாசிஃபிகேஷன்ல பார்க்க போறோம் ஓகேவா இவங்க 4 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு ஒருத்தவங்க மட்டும் அதுல வேரி ஆகுறாங்க யாருன்னு பார்க்க ஓகேவா ரைட் XCU இங்க பாருங்க ஒரு பேட்டர்னுமே இங்க அப்ளை ஆகல இங்க இருக்கிற லெட்டர்ஸ் என்ன ஆகுது பொசிஷன் மாறி 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 வந்துகிட்டு இருக்கு ஓகேவா ஆப்ஷன் சில மட்டும் பாருங்களேன் இந்த டபுள் இ 2 தடவை இ ரிப்ளிகேட் ஆயிருக்கா ஆனா இங்க பாருங்க எஃப் எல்லாத்துலயுமே என்ன இருப்பாங்க EF தான் இருப்பாங்க சரியா ஆப்ஷன் சில மட்டும் என்ன இருக்கு E 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு அண்ட் F மிஸ் ஆயிருக்கு சோ ஆட் நோட் யாரு ஆப்ஷன் சி क्वेश्चन நம்பர் 7 என்ன வந்திருக்கு லெட்டர் சீரிஸ் வந்திருக்கு ஓகே இப்பயும் சொல்றேன் அந்த கிளஸ்டரா பார்க்காம சிங்கிள் லெட்டரா பார்க்கலாம் ஓகேவா ஆப்ஷன்ல பாருங்க எல்லாமே என்ன ஆகுது நடுவுல எல்லா லெட்டர்ஸ்மே வேற இருக்கா அப்ப சென்டர் லெட்டர் மட்டும் வச்சு பாப்போமா சென்டர் லெட்டர் வச்சு பார்த்தா என்ன கிடைக்கும் S ல இருந்து B எவ்வளவுப்பா S ல இருந்து B எவ்வளவு கிடைக்கும் S19 B எவ்வளவு வரும் +9 எவ்வளவு கிடைக்கும்பா +9 ஓகேவா அடுத்து B ல இருந்து +9 பண்ணா யார் வருவா B2 +9 பண்ணா என்ன கிடைக்கும் 11 கிடைக்குமா சோ 11 is equal to K சரி இத நான் கிராஸ் செக் பண்றதுக்காக 11 + 9 பண்ணா என்ன கிடைப்பாங்க 20 for T ஓகே கரெக்ட்டா இருக்கு அப்ப எனக்கு ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி தான் ஃபுல்லா செக் பண்ண அவசியம் இல்ல சரியா எனக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு வேரி ஆகறப்போ யாராவது ஒருத்தவங்க நான் செலக்ட் பண்ணி சூஸ் பண்றப்ப என்ன கிடைக்கும் டைமும் ஈஸியா கம்ப்ளீட் ஆகும் ஓகேவா ஸ்டேட்மெண்ட் அண்ட் என்ன கொடுத்திருக்காங்க ஓகே क्वेश्चनல how many workers are there in a factory அப்படினு சொல்லி கேட்டான் அந்த ஃபேக்டரியில எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதா क्वेश्चन அந்த क्वेश्चनக்கு இந்த ரெண்டு ஸ்டேட்மென்ட்டும் சஃபிஷியன்ட்டா ஆன்சர் பண்றதுக்கு இருக்கா அப்படின்றத பார்ப்போம் ரைட்டா there are more than 30 but less than 37 workers சொல்லிட்டாங்க there are more than 30 இருக்காங்க ஓகேவா but less than என்ன சொல்லிட்டாங்க but less than 37 அப்ப 30 ல இருந்து 37 குள்ள தான் இருக்க போறாங்க சரி ஓகே ஸ்டேட்மென்ட் 2 பார்க்கலாம் there are more than 34 அப்ப என்ன சொல்றீங்க 30 இருந்துச்சு இப்போ 34 ஆகிருச்சு ஓகேவா 34 but less than 40 workers less than 41 workers அப்ப less than 41 workers அப்படி சொல்லிட்டாங்க எனக்கு ஆல்ரெடி 37 41 ஓட சின்ன நம்பர் தானே சோ அதுலயே நான் லாக் பண்ணிருக்கேன் அப்ப என்ன பண்ணலாம் 34 ல இருந்து 37 குள்ள தான் அந்த நம்பர்ஸ் இருக்கு ஓகே அடுத்து கொடுத்திருக்கான் பாருங்க டீடைலா the number of workers in the factory can be divided into two groups in a such manner that each group contains the equal number of workers எனக்கு இங்க இருந்து கிடைக்க போற ஆன்சர்ஸ் அதாவது அந்த how many workers கேட்டிருக்காங்கல அவங்க கிடைக்க போற ஆன்சர்ஸ டூ குரூப்பா பிரிச்சா எனக்கு ரெண்டு குரூப்லயுமே ஈக்குவல் நம்பர்ஸ் கிடைப்பாங்க அப்படி சொல்லிட்டாங்க ஓகே இந்த 34 more than சொல்லிட்டாங்க அப்ப 34 கிடையாது 35 ஈக்குவலா பிரிக்க முடியுமா முடியாது 36 பிரிக்க முடியும் 37 கிட்ட நான் போக வேணாம் ஓகேவா அப்ப ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்கும் 36 அப்படின்றத நான் டிஃபைன் பண்ண முடியும் அந்த கம்பெனில எத்தனை வர்க்கர்ஸ் வர்க் பண்றாங்கன்னு 36 டிஃபைன் பண்ண முடியும் எனக்கு இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மென்ட்டுமே என்ன ஆச்சு சஃபிஷியன்ட்டா இருந்துச்சு ரைட்டா அப்ப நான் என்ன சூஸ் பண்ணுவேன் both statements 1 and 2 together are sufficient to answer the question ஓகேவா இப்போ என்னன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட்ல மட்டுமே ஆன்சர் கிடைச்சிச்சுனா அப்ப என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் மட்டுமே இனஃப்னா போணும் ரைட்டா சரி क्वेश्चन நம்பர் 9 பார்க்கலாம்
blood relation கொடுத்திருக்கான் ஓகேவா pointed to the photography type கொடுத்திருக்கான் looking at the picture of man Sam said his father's daughter-in-law is my wife என்ன சொல்றாங்க சாமோட வைஃப் இருக்காங்கல சாமோட வைஃப் இருக்காங்க இல்லையா சாமோட வைஃப் யாரு அந்த படத்துல இருக்கவனோட அப்பாவோட மருமகள் அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்ப அந்த மேனோட அப்பா இருப்பாங்க இல்லையா அந்த மேனோட அப்பா இருப்பாங்க இல்லையா சோ அவங்க தான் வந்துட்டு மேன்ஸ் ஃபாதர் அவங்களோட டாட்டர் இல்ல தான் யாரா அந்த சாமோட வைஃப்னு சொல்லிட்டாங்க சரியா அப்ப ஒண்ணு அந்த சாம் செல்ஃபா இருக்கலாம் ஓகேவா சாமோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனா இருக்கலாம் இல்லாட்டி சாமோட சிப்லிங்ஸா இருக்கலாம் எனக்கு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு சாம்ஸ் பிரதர் தான் கரெக்டா ஆன்சர் ஓகேவா Question number 10 பார்க்கலாம் each of the letters in the word counted are arranged in alphabetical order அந்த letters வந்து அந்த வேர்ட்ல இருக்க எல்லா லெட்டர்ஸ்மே alphabetical orderல அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற லெட்டர்ஸ்ல இருந்து fourth from the left and one which is second from the right ஓகேவா அந்த ரெண்டு பேருக்கு நடுவுல alphabetical படி எத்தனை பேர் நடுவுல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கும் அப்படின்றத கேக்குறாங்க first counted alphabetical order என்ன யார் first கிடைப்பா C D E and N O T U okay fourth from the left na N and second from the right na T okay va solli paarenga O T Q R S எத்தனை பேர் between ல இருக்காங்க 5 members and 5 letters are in between the N and T okay va In the following question, select the missing number from the given series. Okay. In the series la missing number யாருன்னு நான் choose பண்ண போறேன். நல்லா பாருங்க இங்க 2 வந்துருச்சு 9 மிஸ் ஆயிடுச்சு. ஓகேவா 2 வந்துருச்சு 9 மிஸ் ஆயிடுச்சு. அப்ப இது என்ன நம்பர்ஸ்? பிரைம் நம்பர்ஸ். பார்த்தோமே தெரியும். அது என்ன நம்பர்ஸ்? பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு தெரியும். 2 3 5 7 11 நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் என்னப்பா? எல்லாமே கடந்து கண்டினியூஸா பிரைம் நம்பர்ஸா வந்திருக்கா. சோ 11 க்கு அடுத்த பிரைம் நம்பர் என்ன? 13. 11 க்கு அடுத்த பிரைம் நம்பர் என்ன? 13. Okay. Find the suitable alternative in place of question mark அப்படினு சொல்லிட்டாங்க. So word அனலாகி வந்திருக்கு. traveler journey அதாவது ஒரு பயணிக்கு என்ன சொல்லுவாங்க பயணம் அப்படினு சொல்லியாச்சு. இப்ப sailorனா யாரு இந்த மாலுமி கப்பல்ல இருக்கவங்கள மாலுமி சொல்வாங்கல அந்த sailorக்கு என்ன ஆப்டா இருக்கு அப்படி பார்க்கலாம். voyage water crew ship கடல் பயணம் தண்ணீர் குழுவினர் கப்பல் யார் ரொம்ப ஆப்டா இருக்கா voyage அப்படின்றது தான் இங்க இருக்க ரிலேஷனுக்கு மேட்ச் ஆகுறாங்க ரைட்டா நெக்ஸ்ட் போலாமா 3 of the following for ஓகேவா இது கிளாசிஃபிகேஷன் 4 பேர் இருக்காங்க அந்த 4 பேருக்குள்ள ஒருத்தவங்க மட்டும் ஆட் நோட் அவங்கள தான் சூஸ் பண்ண போறோம் ஓகேவா பயாலஜி பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் ஹிஸ்டரி அண்ட் சோஷியாலஜி சோ இவங்க மூணு பேருமே என்ன ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் சோஷியாலஜி ரிலேட்டட் சோஷியல் சயின்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் இவர் யாருப்பா சயின்ஸ் சப்ஜெக்ட் ஓகேவா ஓகே சிலாஜிசம் வந்திருக்கு ரைட் ஆர் ஐசஸ் ஆர் ப்ளூஸ் என்னப்பா சொல்லிட்டாங்க எல்லா ஐசஸ்மே என்ன சொல்லிட்டாங்க ப்ளூஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அடுத்து நோ ஐஸ் இஸ் எல்லோ சொல்லிட்டாங்க ஐஸும் எல்லோவும் என்ன ரிலேஷன்ல இருக்கு நோ ரிலேஷன்ல இருக்கு அண்ட் சம் பிங்க்ஸ் ஆர் ஐசஸ் தான் சம் பிங்க்ஸஸ் ஆர் என்னவா இருக்கு ஐஸா இருக்கு பிங்க்ஸ் ஐஸா இருக்கு ஓகே கன்க்ளூஷன் போனா சம் எல்லோஸ் ஆர் ப்ளூஸ்னு சொல்றாங்கப்பா எல்லோ எங்க இருக்கு ப்ளூ இங்க இருக்கு ஓகேவா ரெண்டு பேருக்கு ஏதாவது ரிலேஷன் எனக்கு தெரியுதா இல்ல அப்ப டைரக்டா என்ன பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு நோ பிங்க் இஸ் ப்ளூன்னு சொல்லியிருக்கான் பிங்க் இங்க இருக்காரு ப்ளூ இங்க இருக்காரு ரெண்டு பேருக்கு நோ ரிலேஷன் ஏதாவது தெரியுதா சோ அவங்களுமே என்னதான் செகண்ட் கன்க்ளூஷன் தப்பு நோ எல்லோ இஸ் ப்ளூன்னு சொல்லியிருக்காங்க திரும்பவும் எல்லோவையும் ப்ளூவையும் நோ கண்டிஷன் சொல்லியிருக்காங்க ப்ளூக்குள்ள நோ வருதுதான் பட் என்ன ப்ளூல கொஞ்சம் பார்த்து தான் என்னது எல்லோ கிடையாது பட் நோ எல்லோ இஸ் ப்ளூன்னு சொன்னா ஆப்வியஸா தப்பான கன்க்ளூஷன் அப்ப என்ன ஆன்சர் none of the conclusion follows அப்படின்றத கரெக்ட் ஆன்சர் கிளியரா A very large number of students love dancing in raining rather than studying class. Okay. The statement கொடுத்துருவான் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியறத மட்டும் தான் அதாவது அவன் கொஸ்டின்ல கொடுத்துக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம ஆன்சர் பண்ணணும் எக்ஸ்ட்ரா அசம்ஷன் வைக்கவே கூடாது ஓகேவா சரி வெரி லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஒரு குறிப்பிட்ட நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன விரும்புறாங்கன்னா மழையில நனையறதையும் டான்ஸ் ஆடுறதையும் விரும்புறாங்க எதை தவிர படிக்கிறத தாண்டி இந்த மாதிரி மழையில நனைஞ்சு டான்ஸ் ஆடுறத விரும்புறாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க சரி கன்க்ளூஷன்ல பாருங்க ரெயின் கீப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்தி அப்படின்னு சொல்றான் ரெயின் கீப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்தி
ரொம்ப பார்த்தாலே தெரியுதா எனக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இவனுக்கு சுத்தமா எனக்கு ரிலேட்டே ஆகல. அப்ப இவன் என்னது ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு. நெக்ஸ்ட் டான்சிங் இஸ் குட் எக்ஸசைஸ். டான்சிங் இஸ் குட் எக்ஸசைஸ் தான். பட் ஆனா இங்க எனக்கு அதை பத்தி ஏதாவது மென்ஷன் பண்ணிருக்கானா? ஸ்டூடெண்ட்ஸோட விஷஸ் தான் மென்ஷன் பண்ணிருக்கான். லைக் இவங்க வந்து படிக்கிறத தாண்டி இதை விரும்புறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்கான். அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும்? ரெண்டு கன்க்ளூஷனுமே தப்பு. நெய்தர் கன்க்ளூஷன் ஒன் நார் ஃபாலோஸ். கிளியரா? நம்பர் 17 பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? the correct water image அப்படினு கேட்டாங்க. ஓகேவா? எனக்கு நார்மலா மிரர் இமேஜ் கேட்டா என்ன பண்ணுவேன்? ரைட் சைடுல மிரர் பிளேஸ் பண்ணா அதாவது லெஃப்ட் டு ரைட் சேஞ்ச் ஆகுமா? இங்க என்ன ஆக போகுது? எனக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சேஞ்ச் ஆக போகுது. ஓகே. இந்த மேல இருக்க ஒயிட் எனக்கு என்ன ஆகும்? கீழே வரப்போகுது. பட் லெஃப்ட் அண்ட் ரைட் மாறவே மாறாது. ஆப்ஷன் ஏல மேல வந்திருக்கான், தப்பு. ஆப்ஷன் பி ல பாருங்க, ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு வந்துட்டானா, சோ இவனும் எனக்கு தப்பு. சி ல ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு வந்துட்டான், இவரு தப்பு. ஆப்ஷன் டி ல பாருங்க என்ன கொடுத்திருக்கான், அதோட கரெக்ட் வாட்டர் இமேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரைட்டா? क्वेश्चन நம்பர் 18 பார்க்கலாம். என்ன வந்திருக்கு? லெட்டர் அனலாகி வந்திருக்கு. ரைட்டா? பார்க்கலாமா? டி டபிள்யூ. டி க்கு டபிள்யூ க்கு என்ன சம்பந்தம்? டி க்கு டபிள்யூ க்கு என்ன சம்பந்தம்? டி வந்து டபிள்யூ ஓட ரைட் ஆப்போசிட், டபிள்யூ டி ஓட ரைட் ஆப்போசிட். ஓகே, இது கரெக்ட்டா? அடுத்து செக் பண்ணிடலாமா? ஜி டி. ஜி ஓட ஆப்போசிட் யாரு? டி. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? ஆப்போசிட்ஸா கோட் பண்ணிருக்காங்க. ரைட். அப்ப அதே மாதிரி செக் பண்ண என்ன கிடைக்கும்? எம் ஓட ஆப்போசிட் என், ஓ ஓட ஆப்போசிட் எல், எஸ் ஓட ஆப்போசிட் ஹெச். என் எல் ஹெச் அப்படின்னு ஆப்ஷன் யாரு? ஆப்ஷன் டி. கிளியர் தானே? ஓகே. என்ன பண்ணலாம்? அமர், பிதிஷா, கேரமல், தீபான், எலனா ஆர் சிட்டிங் ஆன் a bench facing south. ஓகேவா? சவுத் நோக்கி இத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க. எத்தனை பேரு? 2 3 அடுத்து 5 பேர் என்ன பண்ணிட்டாங்க? சவுத் பார்த்து உட்கார்ந்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் போற மாதிரி போடலாம். சவுத்ன்றதால என்ன பண்ண போறேன்? அவங்க லெஃப்ட் சொன்னா நம்ம ரைட் போட போறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரியா? ஓகே. Ellen is sitting at the one end of the bench with nobody to her left. எலன் வந்து ஒரு எண்ட்ல இருக்கா, பட் வந்து அவளுக்கு லெஃப்ட் சைடுல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்ப நானு சவுத் பக்கம் உட்கார்ந்துருக்கேன்னா எனக்கு எது லெஃப்டா இருக்கும்? இது லெஃப்டா இருக்கும். ரைட்டா? இது லெஃப்டா இருக்கும். இந்த லெஃப்ட் சைடுல யாருமே இல்லைன்னா அப்ப எலன் எங்க இருக்கா? இங்கதான் இருக்கு. எலன் எங்க இருக்கா? இந்த கார்னர்ல இருக்கா. சரி, ஓகே. அடுத்து என்னப்பா? கேரமல் is sitting to the immediate left of தீபா. கேரமல் எங்க உட்கார்ந்துருக்கா? immediate left of தீபா. சரி, ஓகே. Who is sitting at the end of the bench? தீபா என்ன பண்ணிட்டாங்க? எண்டிங்ல இருக்கான்னு சொல்லிட்டாங்களா? ஆல்ரெடி எனக்கு ஒரு எண்டிங் கிடைச்சிச்சு, இப்போ இன்னொரு எண்டிங் கிடைச்சிருக்கு. ஓகேவா? சரி. அமர் is sitting to the right of பிதிஷா. அமர் வந்துட்டு ரைட் ஆஃப் பிதிஷால இருக்கா. இப்போ எனக்கு பிதிஷாவை இங்க போட்டாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? ரைட் சைடு இங்க வருவாங்க. இதுவே பிதிஷாவை இங்க போட்டா லெஃப்ட் தான் கிடைப்பாங்க. ஸோ பிதிஷாவை இங்க போட்டாதான் ரைட் சைட்ல இங்க அமரை போட முடியும். ஓகே. என்ன கேட்கறாங்க எனக்கு? in which position is அமர் sitting அப்படின்னு கேட்கறான். அமர் எங்க இருக்கான்? எனக்கு இப்ப பார்த்தா சென்டர்ல இருக்கான்னு தெரியுது. ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாமா? எக்ஸாக்ட்லி பிட்வீன் தீபா அண்ட் பிதிஷா. பிதிஷாக்கும் தீபாக்கும் எக்ஸாக்டா நடுவில் இருக்கான்னு சொல்றாங்க. அப்படியா? இல்லையே. சரி. ரைட் இன் தி மிடில் ஆஃப் தீபா அண்ட் கேரமல். தீபாக்கும் கேரமலுக்கும் மிடில் இருக்கான்னு கேட்கறாங்க. தீபாவுக்கும் கேரமலுக்கும் மிடில் யாருமே இல்லை. சரி. ரைட் இன் தி மிடில் ஆஃப் கேரமல் அண்ட் பிதிஷா. கேரமலுக்கும் பிதிஷாக்கும் நடுவில் ரைட்டா சென்டர்ல இருக்கான்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கிளியரா? ஓகே. How many maximum triangles are there in the given figure? அதாவது ஃபிகர் கவுண்டிங் அப்படின்றது வந்திருக்கு. ஓகேவா? இந்த ட்ரையாங்கிளா இருக்கட்டும், ஸ்கொயரா இருக்கட்டும், ரெக்டாங்கிளா இருக்கட்டும், எவ்வளவு ஃபார்மஸ் வச்சு போட்டாலும் நம்ம சென்டர் கவுண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சின்ன இந்த லைன் நீங்க ஜாயிண்ட் ஆகும் விட்டா அது ட்ரையாங்கிளாவே கிடைக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி ட்விஸ்ட் வச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ ஃபார்முலா வச்சு போறதோட நம்ம பெட்டர் இந்த ஒரு சின்ன ட்ரிக் வச்சு கவுண்ட் பண்ணி போறது பெட்டரா இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஷேப் மட்டும் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஷேப் மட்டும் எடுத்தா இல்ல எத்தனை பேர் இருப்பாங்க? இல்ல எத்தனை பேர் இருப்பாங்க? 3 பேர் இருப்பாங்க. எப்படி? 1 2 3. ஓகேவா? சோ 1 2 3. அப்ப இதுல 3னா இதுல எத்தனை பேர் இருப்பாங்க? இதுலயும் 3 பேர் இருப்பாங்களா? அப்ப 3 + 3 இப்போதைக்கு 6 வச்சிருக்கேன். ஓகே. அடுத்து இங்க பாக்குறேன். என்ன பண்றேன்? இங்க பாக்குறப்ப இதுல எத்தனை ட்ரையாங்கிள் கிடைப்பாங்கன்னு பாக்குறேன். பார்க்கலாமா? 1 2 3 4 and next 5 அடுத்து 6 7 and 8. ஒரு பாக்ஸ்ல எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது? எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது? 8 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? சோ அப்ப +8. இங்க 8னா அப்ப இங்க எத்தனை ஃபார்ம் ஆகும்?
8 ட்ரையாங்கிள் ஆப்வியஸா ஃபாலோ ஆகுமா அப்ப இங்க ஒரு 8னா +8 ஓகேவா இது வரைக்கும் எவ்வளவு கிடைச்சிருக்காங்க எனக்கு 16 + 6 எவ்வளவு 22 ஓகே அடுத்து மிச்சம் யாரா இருக்காங்க பாப்போம் இவ்வளவு நேரம் இதுல இருந்து பார்த்தோமா இப்ப புதுசா அந்த ஷேப்ஸ்குள்ள இல்லவங்க பெருசா யாராவது ஃபார்ம் ஆகுறாங்க அப்படி நான் பார்க்கறேன் ஓகேவா பெருசா யாராவது ஃபார்ம் ஆகுறாங்க பார்க்கலாமா 1 2 1 and 2 next யாரு இருக்கா next யாரு 3 4 5 and 6 ஓகேவா அப்ப 22 + 6 பண்ணா 28 ட்ரையாங்கிள் மேக்ஸिमமா இதல ஃபாலோ ஆகும் ஓகேவா இதுக்கு ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர் கிளியர் தானே ஓகே கோடிங் டிகோட் சேவர் இஸ் கோடட் as HAJPJK அப்படினு கோட் பண்ணிருக்காங்க அப்ப ஹேண்டர் அப்படின்றது எப்படி கோட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் கேக்குறாங்க ஓகேவா அப்ப இங்க பாருங்க இந்த CH அப்படின்றது HA அப்படின்ற மாதிரி மாறி இருக்கா C ல இருந்து H போனா என்ன ஆகிருக்கும் C3 H என்னப்பா இருக்கு C3 ஓகேவா எழுதி வேணா காமிச்சலாமா CH E இது மட்டும் பார்க்கலாம் ஓகேவா HAJPJK சரி C ல இருந்து H ஆகணும் என்ன ஆகணும் +5 எவ்வளவு வரணும் +5 and H ல இருந்து A னா -7 H8 A1 அப்ப என்ன கிடைக்கும் -7 திருப்பி அப்ளை பண்ணி பாருங்க EJ என்ன ஆகுது +5 அப்ப என்ன பேட்டர்ன் கண்டினியூ ஆகுது +5 -7 +5 -7 பேட்டர்ன் கண்டினியூ ஆகுது ஓகே எனக்கு क्वेश्चन என்ன ஹேண்டர் HANDER சரி H ல இருந்து என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் +5 பண்ண போறேன் +5 பண்ணா என்ன கிடைப்பாங்க என்னப்பா கிடைப்பாங்க H8 +5 பண்ணா 13M அப்படிங்க கிடைக்குமா and A ல இருந்து -7 பண்ண போறோம் A ல இருந்து -7 பண்ணா என்ன கிடைப்பாங்க T A ல இருந்து -7 பண்ணா T ஓகேவா அடுத்து N ல இருந்து என்ன பண்ணனும் +5 பண்ணனும் N ல இருந்து +5 பண்ணா S சரி MTS ன்றத ஃபார்ம் பண்ணிரோமா MTS எங்கங்க இருக்கு ஆப்ஷன் A ல இருக்கு ஆப்ஷன் B ல இருக்கு அப்ப ஆப்ஷன் C யும் D யும் என்ன பண்றேன் எலிமினேட் பண்ணிக்கிறேன் சரி இவங்க ரெண்டு பேர்ல யாரை டிசைட் பண்றதுக்கு ஈஸியா என்ன பண்ணலாம் அடுத்து ஒரு லெட்டர் கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சா ஓகே D ல இருந்து என்னப்பா பண்ணனும் D ல இருந்து என்ன பண்ணனும் -7 பண்ணனும் -7 பண்ணா என்ன கிடைப்பாங்க எனக்கு D ல இருந்து -7 பண்ணா D ஒரு 4 போயிச்சா அடுத்து கீழ ஒரு 3 பண்ணா 23 MTS W ன்ற ஆப்ஷன் யாரு ஆப்ஷன் B கிளியரா MTS W JK கிளியர் Question number 22 blood relation வந்து ஓகேவா A is brother of C A யாரா C ஓட brother எனக்கு C வந்துட்டு மேலா ஃபீமேலா அப்படின்றதுல எந்த க்ளூவும் அவங்க கொடுக்கல ரைட்டா சரி B is the only sister of D B யாருப்பா only sister of D ன்னு சொல்லிட்டான் and D who is the maternal uncle of C C ஓட maternal uncle அதாவது தாய் மாமா அம்மாவோட பிரதர் தான் யாருன்னு சொல்லிட்டாங்க D சொல்லிட்டாங்க அப்ப C ஓட அம்மா யாரு B D வந்துட்டு யாரு தாய் மாமா சரி அடுத்து என்ன சொல்லிருக்காங்க E is the father of C E is the father of C C ஓட அம்மா எனக்கு யாருன்னு தெரியுமா B அப்ப எனக்கு E வந்து யாரா இருப்பாங்க C ஓட அப்பானா B ஓட ஹஸ்பண்டா இருப்பாங்களா சரி முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் क्वेश्चन என்ன கேக்குறாங்க then how is A related to B B க்கு A என்ன உறவு அப்படின்றத கேக்குறாங்க B க்கு A என்ன உறவு சன் அதாவது மகன் அப்படின்றது தான் சரியான விடை ஆப்ஷன் டி கிளியர் தானே சரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் டெஸ்ட் கரெக்டா போடுங்க டெஸ்ட்டை மிஸ் பண்ணாம கரெக்டா போட்டுட்டே இருங்க பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு விஷயம் கத்துக்கிறோம்னா அதை பிராக்டிஸ் பண்ணும்போது தான் தெரியும் நம்ம அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படின்றது ஓகேவா என்னைக்குமே வந்துட்டு கன்சிஸ்டண்டா இருக்குதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணவே கூடாது ஓகேவா தேங்க்யூ